இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 23:9. பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு பிதா என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு பிதாவாக, தகப்பனாக அவர் இருக்கிறாராம். தூரத்திலே எங்கேயோ இருக்கிற ஒரு தேவனாக நாம் அவரை தொழுது கொள்ளலாம். அவர் ராஜா என்று நாம் அவரை வணங்கலாம். அவர் சர்வ வல்லவர் என்று சொல்லி அவரை பார்த்து, அவருடைய கிரியைகளை பார்த்து நாம் ஆச்சரியப்படலாம், பயப்படலாம். ஆனால் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறாராம். பிதா என்று சொல்லும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் கூட நெருக்கமான ஒரு உறவை குறிக்கிறது. தகப்பன் பிதா என்கிற ஒரு அன்பு, ஒரு அன்பின் பிணைப்பு, ஒரு பாண்ட் அவருக்கும் நமக்கும் இடையிலே உருவாகிறது. இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே சீஷர்கள் வந்து, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாரும் என்று கேட்ட பொழுது இயேசு கற்றுத்தந்த ஒரு வார்த்தை, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஒரு உரிமையோடு, ஒரு உறவின் பிணைப்போடு அவரிடத்திலே கேட்க சொன்னார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் ஒருவரே கர்த்தர். வானங்களும் வானாதி வானங்களும் வானத்து சேனைகள் எல்லாம் பணிகிற சர்வ வல்லவர் நமக்கு பிதாவா இருக்கிறாரா. பிதா என்று அவரை கூப்பிடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அவர் நமக்கு பிதா, ஒரு தகப்பனாக. ஒரு தகப்பன் செய்கிறதை விட மேலாக அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து தருகிறார். அவர் நம்முடைய சிருஷ்டி கர்த்தர், அதனால் அவர் நம்முடைய பிதா. ஆனால் அதை விட நெருக்கமான ஒரு உறவை அவர் நம்மோடு கூட இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வழியாக, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதுதான் அவரை பிதாவாக இன்னும் நெருக்கமாக நாம் உணர்கிற ஒரு உறவு. அவரை இன்னும் அன்போடு நாம் பின் செல்லுகிற ஒரு உறவை அவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பிதாவா இருக்கிறாராம். தேவன் யாரையாவது என் குமாரனா இருக்கிறான் என்று, என் குமாரத்தி என்று சொல்லி இருக்கிறாரா என்று நான் வேதத்திலே பார்த்த பொழுது சாலமோனை பற்றி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 1 நாளாகமோ 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவன் எனக்கு குமாரனா இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவன் சாலமோன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். உனக்கு முன் இருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ண மாட்டேன். சாலமோன் எனக்கு குமாரனா இருப்பான் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் 2 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். என் கிருபையை அவனை விட்டு விலக்க மாட்டேன், அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனம் நிலைப்பட்டு இருக்கும் என்று சொல்லி. கர்த்தர் நமக்கு பிதாவாய் இருக்கும் பொழுது அவர் அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமல் இருக்கிறார். அவருடைய கிருபை மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் மனிதரோடு. அவர் நமக்கு பிதா, அவர் ஒருவரே நமக்கு பிதா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பிதா நமக்கு என்னவெல்லாம் செய்கிறார் என்று வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது உபாகமம் 32வது அதிகாரத்துல அழகாக சொல்லியிருக்கோம். அவர் ஒருவரே அவனை நடத்தினார். எப்படி ஒரு குழந்தையை தகப்பனார் கரம் பிடித்து நடக்க பழக்குவிக்கிறாரோ, அதே போல இந்த பிதா இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை கரம் பிடித்து நடக்க பண்ணுகிறாராம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிறந்த எல்லாரும் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத அந்த சர்வ வல்லமையுள்ள பிதாவினால் நாம் நடத்தப்படுகிறோம். உபாகமம் 32ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய ஜனமே 9வது வசனம், அவருடைய பங்கு
யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்திருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவருடைய இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவருடைய இருந்ததில்லை. நம்முடைய கரத்தை பிடித்து அவர் உணர்த்துகிறாராம், வழி நடத்துகிறாராம். பாழான ஸ்தலங்களிலே நம்மை சுமந்து கொண்டு போகிறாராம். கர்த்தர் நமக்கு பிதாவாக இருந்து இந்த உலக வாழ்க்கை நாம் அழகாக ஓடும்படி நடக்கும்படி கைப்பிடித்து அவர் நம்மை நடத்தி செல்லுகிறார். பிதா நம்மை நடத்துகிறார். அதே போல மத்தேயு 6:8 நாம் பார்க்கிறோம், உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் அவர்களுடைய குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று தெரியும். அந்த பிள்ளை சில வேளை கேட்காது, ஆனால் கண்டுபிடித்து விடுவார்கள். இந்த பிள்ளை பசித்து தான் இருக்கிறது, இல்லை இந்த பொருளின் மேல் அது ஆசைப்படுகிறது, இது வேண்டுமென்று அந்த பிள்ளைக்கு தோன்றுகிறது என்று சொல்லி பெற்றோர் கண்டுபிடித்து விடுவார்கள். பரம தகப்பனாகி அவர் நம்முடைய நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அறிகிறவர், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை எல்லாம் ஆராய்கிறவர். அவர் நம்முடைய விருப்பங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அழகாக அதை நமக்கு தந்து நடத்துகிறார். நமக்கு அது அவசியமானால் நிச்சயமாக ஆண்டவர் அதை நமக்கு தந்து நடத்துகிறார். அதே போல சங்கீதம் 103:13 நாம் பார்க்கிறோம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு இறங்குகிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. மத்தேயு 6:6 நாம் பார்க்கிறோம், அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறாராம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அந்தரங்கத்திலே பண்ணுகிற விண்ணப்பங்களை கேட்டு வெளியரங்கமாக பதில் தருகிறார். நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிற எல்லா விண்ணப்பங்களும் அவருடைய சமூகத்திலே போய் எட்டுகிறது. அவருடைய சமூகத்திலே போய் எட்டுகிற விண்ணப்பங்களுக்கெல்லாம் அவர் நமக்கு பதில் தருகிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தையும் ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். வெளியரங்கமாக இல்லாமல் அவருக்கு மாத்திரம் தெரியும்படி, அவர் மாத்திரம் கேட்கும்படி நாம் ரகசியமாக கதவை பூட்டி பண்ணுகிற ஜெபங்களுக்கு அவர் நமக்கு பதில் தருகிறாராம். அதே போல நாம் அந்தரங்கமாக செய்கிற தான தர்மங்களுக்கும் நம்முடைய பிதா யாரையும் அறியாமல் நமக்கு அவர் பதில் தருகிறாராம். நம்மை போஷிக்கிறார். உங்களுக்கு பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதா நல்ல ஈவுகளை தருவது நிச்சயம் அல்லவா என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். அவர் நல்ல ஈவுகளை நமக்கு தருகிறவர். ஒரு உலக பிரகாரமான தகப்பன் நாம் கேட்கும் பொழுது நல்லதையே தான் நமக்கு தருகிறார் என்றால், எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவுகளை அவர் நமக்கு தருகிறார். கர்த்தர் நமக்கு பிதா, அவர் ஒருவரே நமக்கு பிதா என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்த்தோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எனக்கு தகப்பனாயிரும் என்று கேட்பீர்களா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரே ஒரு நிபந்தனை தான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை உங்கள் இருதயத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏசப்பா, என்னுடைய இருதயத்திலே வாரும் என்று கேளுங்கள். உம்முடைய அந்த கல்வாரின் திரு இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று கேளுங்கள். பிதாவோடு என்னுடைய உறவை ஒப்புரவாக்கும் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஒரு கோரஸ் நான் பாடுகிறேன், நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து அதை பாடலாம். என் உள்ளத்தில், என் உள்ளத்தில், என் உள்ளத்தில் வாரும் இயேசுவே, இன்றே வாரும், தங்க வாரும், என் உள்ளத்தில் வாரும் இயேசுவே. சப்பா, எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் நீ தங்கி இருந்து
எங்களுக்கு தகப்பனாயிருந்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றிலும் குறைபடாதபடி எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீர் எங்களுக்கு பிதாவாயிரும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எங்கள் வாழ்க்கைகளையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மகிமை 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 மகிமை